லாஸ்ட் வீக் நம்ம வந்து 22,450 அப்படின்ற டார்கெட் சொல்லியிருந்தோம். 22,450 அதை பிரேக் பண்ணால் 22,750 வரைக்கும் கூட அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா நமக்கு 22,525 வரைக்கும் ஹை போயிருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 250 பாயிண்ட்ஸ் இன்னும் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கும் மேலே போனால் தான் நம்ம ஃபர்தராக வந்து அது பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த இடம் தான் வந்து நம்ம டிசம்பர்லேருந்தே பார்க்குறது. இது வந்து நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டு. டிசம்பர்லேருந்தே நம்ம இந்த பேட்டர்ன் தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம 21,850 800லேருந்து 850 ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சிலேயே வந்து நம்ம வந்து அப்போயே வந்து ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே பாருங்கள், நவம்பர் டிசம்பர் 2 மாதம் கொடுத்த ரேலி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஏன்னா டார்கெட் வந்து பை சைடு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன ஆகுனா கொஞ்சம் சைடு வேஸு அந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா, ஸோ ஜனவரியில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் க்ளோசிங் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே தான் வந்துருக்குது. அதே மாதிரி பிப்ரவரியும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு திரும்ப க்ளோசிங் பார்த்திங்கன்னா உள்ளே தான் வந்திருக்கு. ஸோ எப்போது ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அட்லீஸ்ட்டு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனால் கூட நமக்கு அடுத்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் பாஸ் ஆகுது. ஸோ இப்போது மார்ச்சுக்காக பார்க்கும்போது நமக்கு இந்த 22,700லேருந்து 750 ரேஞ்சு வரும். ஸோ இதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுருக்குறோம். ஸோ இந்த இடம் வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. சப்போஸ் அதை தாண்டி பிரேக் அவுட் ஆகி போனால் கூட 23,000 அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒரு இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இந்த ஹையில். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ் பையிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். வேணால் ஸ்விங்கு போகிறவங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கு நல்லா மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். மற்றபடி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த இடம் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இந்த 22,750 தான் டார்கெட்டு. ஸோ என்னோடது வந்து மார்ச்சில் லாஸ்ட் வீக் சொன்னது தான், நான் பேரிஷாக தான் இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அட்லீஸ்ட் வந்து இந்த 20,200 வரைக்கும் கூட கரெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு என்ன மாதிரி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். சப்போர்ட்டாக வந்து நமக்கு இந்த 20,200 வந்து இந்த வீக்குக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்சைடு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு 22,750 தான் மேக்ஸிமமாக இருக்கும். டவுன் சைடில் சப்போர்ட் வந்து 22,200 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து செல்லிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் இது மந்த்லி சார்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ ஏன் மந்த்லி சார்ட்டு காட்டுறேன் அப்படின்னா, நான் வந்து பையிங்கில் இல்லை. நம்ம வந்து எப்போயுமே வந்து ஒரு லோவில் பை பண்ணிவிட்டு ஒரு ஹையில் வந்து செல் பண்ணுறவங்க தான். அது நம்ம வீடியோ வந்து ஒரு 4 மாதமாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இப்போது மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா, அதனால தான் நான் மந்த்லி சார்ட்டில் உங்களுக்கு அந்த லெவல் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து அந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த ரேஞ்சு வரும்போது கூட சப்போர்ட்டில் தான் இருக்குது, பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போது நியர் டு ஆல் டைம் ஹை வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் அட்வைசபிள். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும், மறுபடியும் மேலே போகும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும் அப்படி சொல்லலாம். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டினா ஷார்ட் செல் கிடையாது, ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருக்கதை வந்து செல் பண்ணுறது தான். ஏன்னா சப்போஸ் நீங்கள் இங்கே வாங்கியிருப்பீங்க, ஓகேங்களா, அடுத்த மாதமே வந்து ஜனவரியிலே வந்து பெரிய செல்லிங் வந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து லாஸ் புக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு ஹோப் கொடுக்குறதுக்கு தான் நம்ம அந்த இடத்துல இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெக்கவரி ஆனதை வந்து யூஸ் பண்ணி அவங்க எக்ஸிட் ஆகிடணும். அதை விட்டுட்டு இப்போ ரெக்கவரி ஆகிடுச்சு, இன்னும் நல்லா உடச்சி மேலே போவோம், 50,000 போவோம், 60,000 போவோம் அப்படின்னு சொல்லலாம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருக்கும்போது கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போது பேங்க் நிஃப்டிக்கு வந்து 48,650ங்கிறது வந்து ஆல் டைம் ஹை, அதில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு 49,400லேருந்து 500 ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கூட நமக்கு அந்த 50,000 சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டவுன் சைடு நமக்கு இந்த மந்தோட லோ 46,250 அப்படின்றது வந்து 200 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதில் பிரேக் பண்ணும்போது இந்த 45,000 அப்படின்ற சைக்காலஜிக்கல் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மார்ச் மந்த்து வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக்கிங் வரும்.
ஸோ பார்க்கலாம். கோல்டு வந்து நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓகேங்களா? தங்கத்தில் முதலீடு செய்ய சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த 2045 ரேஞ்சில் வந்து இருந்தது கோல்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 2045லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7% அக்யூரேட்டாக பார்க்க போனால் ஒரு 6.6%ன்னு வச்சுக்கோமே. 6% வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்குது லாஸ்ட்டு 1 வீக்கில், ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தது வந்து இந்த நவம்பரில் வந்து பிரேக் அவுட் ஆகின்றது, டிசம்பரில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்துருந்தது இந்த க்ரீன் லைன் போதில்ல. ஸோ இதுக்கு மேலே ஸோ ஜனவரி பிப்ரவரி 2 மாதமும் கன்சால்டேட் ஆகிருக்குது. என்னென்னா அந்த லெவலுக்கு மேலே தான் கன்சால்டேட் ஆகிருக்குது. ஸோ இப்போது மார்ச்சில் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட்டாக பார்த்தது வந்து 2850லேருந்து 2900 வரைக்கும் கூட டார்கெட் இருக்குது. அதாவது இன்னும் இங்கேருந்து கூட ஒரு அப்சைடு வந்து 25 to 30% வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் 1 வீக்லேயே வந்து கோல்டு இவ்வளோ ஏறிடுச்சு, நான் இனிமேல் போய் பை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக பை பண்ணலாம். லாங் டர்மாக வந்து கோல்டு வந்து ஸ்டாக்கு மாதிரி கிடையாது. ஸ்டாக் கூட கிராஷ் ஆகும், 30% 50% கூட சில ஸ்டாக்லாம் விழுவும். ஆனால் கோல்டு வந்து அந்தளவுக்கு வந்து கிராஷ் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அதனால் கோல்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல கூட கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது எந்த மாதிரி ஆகும்னா, நமக்கு எப்பவுமே ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும், ஒரு சின்ன ஸ்விங்கு கொடுத்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். அதாவது இந்த மாதிரி இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே அந்த சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு 2073, 2045, அதுக்கப்புறமா வந்து 2020. ஸோ அந்த ரேஞ்செலாம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இங்கேயே பை பண்ணிக்கிறது நல்லது லிமிட்டடாக. இப்போது நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25,000 வந்து நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், பெட்டர் தான். இப்போ மூவ் ஆன் ஆகிடுச்சு, பரவாயில்ல, இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு போகுது அப்படின்னா அகைன் இங்கேனக்குள்ளே ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து நமக்கு இன்னுமே 30% மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஷேர் மார்க்கெட்டு, நான் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், ஒரு கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டு கிராஷ் ஆகும்போது நமக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதுதான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் ஷேர்ஸில் வந்து ப்ராஃபிட்டை வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.